வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம நேஷனல் கேம்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டையும் பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேகம், சக்தி, கூடவே மூளைக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கற ஒரு செம்ம ஸ்போர்ட்ஸ். அதுதான் சைக்கிளிங். உங்கள நிறைய பேர் டூர் டி பிரான்ஸ் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உலகமே பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான சைக்கிள் பந்தயம் அது. பெரிய பெரிய மலைகள், சமவெளிகள்னு நூத்துக்கணக்கான கிலோமீட்டர்கள். அடேங்கப்பா! ஆனா அதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான சைக்கிள் ரேஸ் நம்ம இந்தியன் நேஷனல் கேம்ஸ்லும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம நாட்டு வீரர்களும் யாருக்கும் சளைச்சவங்க இல்ல. வாங்க இந்த விளையாட்டு பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல சைக்கிளிங் எப்படி ஒரு உலகளாவிய விளையாட்டா மாறுச்சுன்னு பாப்போம். இது சும்மா காலையில ஜாலியா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்ல, இது அதுக்கும் மேல. அதாவது சைக்கிளிங்னா சும்மா வேகமா பெடல் பண்றது மட்டும் கிடையாதுங்க. இதுல ஸ்ட்ராட்டஜி, அதாவது சரியான உத்தி இருக்கணும். அதை விட முக்கியம் என்டியூரன்ஸ், உடல் வலிமையும் மன உறுதியும் கடைசி வரைக்கும் தாக்குப்பிடிக்கணும். ஸ்பீடு, ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாமினா, இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை தான் சைக்கிள் பந்தயம். இந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1896 ஆத்தன்ஸ்ல நடந்த முதல் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே சைக்கிளிங் ஒரு போட்டியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1900 உலக அளவுல போட்டிகளை நிர்வகிக்க UCIன்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. நம்ம இந்தியால 1946 சைக்கிளிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது CFI ஆரம்பிச்சுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கிரிக்கெட்ல உலகத்துக்கு ICC மாதிரி சைக்கிளிங்க்கு UCI. அவங்க தான் ரூல்ஸ், உலக போட்டிகள் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு BCCI மாதிரி இங்க CFI. நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா சைக்கிள் போட்டிகளுக்கும் இவங்க தான் பொறுப்பு. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப சைக்கிள் பந்தயத்துல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு 4 வகைகள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். முதல்ல ரோட் சைக்கிளிங். இதுதான் நம்ம டூ டிஃபரன்ஸ் மாதிரி ரோட்ல ரொம்ப தூரம் போறது. ரெண்டாவது ட்ராக் சைக்கிளிங். இது ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கிற வெலோட்ரோம்குள்ள நடக்கும். மூணாவது மவுண்டன் பைக்கிங். பேருக்கேத்த மாதிரி கரடு முரடான மலைப்பாதைகள்ல ஓட்டுறது. கடைசியா BMX, சின்ன சைக்கிள் வச்சு சாகசங்கள், ரேஸ்னு கலக்கிறது. நம்ம நேஷனல் கேம்ஸ் மாதிரி போட்டிகள்ல அதிகமா பார்க்கக்கூடியது இந்த ட்ராக் சைக்கிளிங் தான். சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இது நடக்கிற அந்த இடத்துக்கு பேரு தான் வெலோட்ரோம். இந்த வெலோட்ரோம்குள்ளேயே பல தினசான போட்டிகள் இருக்கு. ஸ்பிரிண்ட் ரேசஸ்ல யாரு ஸ்பீடுன்னு பாப்பாங்க. டீம் பர்சியூட்ல ஒரு டீமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்துலேருந்து மறைப்பு கொடுத்து ரயில் மாதிரி போய் ஜெயிக்கணும். இது போக மேடிசன், கெய்ரன்னு இன்னும் பல சுவாரஸ்யமான திமாக்குக்கு வேலை கொடுக்கற போட்டிகளும் இருக்கு. இந்த கெய்ரன் பந்தயம் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேட். இது ஜப்பான்ல ரொம்ப பிரபலம். அங்க இது ஒரு பெரிய பெட்டிங் கேம் கூட. இதுல எப்படின்னா, முதல்ல ஒரு மோட்டார் பைக், அதுக்கு பேரு டர்னி. அது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வீரர்களுக்கு முன்னாடி போகும். சைக்கிளிஸ்ட் எல்லாரும் அதுக்கு பின்னாடி பெஸ்ட் பொசிஷனை பிடிக்க அடிச்சுப்பாங்க. அந்த பைக் ஒரு கட்டத்துல ட்ராக்லேருந்து வெளியே போனதும் அப்போதான் அசல் ரேஸே ஸ்டார்ட் ஆகும். கடைசி ஒரு 600-700 மீட்டர்ல யாக்கிட்ட அதிக பவர் இருக்கோ அவங்க முந்திட்டு போயிடுவாங்க. இங்க வெறும் வேகம் மட்டும் பத்தாது, சரியான நேரத்துல சரியான மூவ் பண்றது தான் முக்கியம். ஒலிம்பிக் போட்டிகள்ல பயன்படுத்துற இந்த வெலோட்ரோம் ட்ராக் இருக்கு இல்லையா, அதோட நீளம் சரியா 250 மீட்டர். பார்க்க சின்ன தூரமா இருந்தாலும் இந்த 250 மீட்டருக்குள்ளதான் இவ்ளோ வேகமும் விறுவிறுப்பும் நடக்குது. சரி, இப்போ நம்ம ஹீரோஸ் பக்கம் வருவோம். இந்தியாவோட சைக்கிள் பந்தயத்துல கலக்கிட்டு இருக்கிற, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த சில முக்கியமான வீரர்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல டெப்ரா ஹெரோல்ட். இவங்கள இந்தியாவின் ட்ராக் ஸ்பிரிண்ட் ராணின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருந்து வந்து பல நேஷனல் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த சாதனைக்காக 2019 அர்ஜுனா விருது கொடுத்து நம்ம அரசாங்கம் கௌரவிச்சிருக்கு. அடுத்ததா இசோ ஆல்பின். அட, இவரும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்தவர் தான். இவர் 2018 நடந்த யூத் ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கம் வென்று வரலாறு படைச்சாரு. இந்திய சைக்கிளிங்குக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு உலகத்துக்கு காட்டின இளம் புயல் இவர். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு முக்கியமான வீரர்னா அது ரொனால்டோ லைட்டன்ஜாம் தான். பல தேசிய போட்டிகள்ல சாம்பியன் பட்டம் வென்ற இவர் இந்திய சைக்கிளிங்கோட நம்பிக்கை நட்சத்திரமா வேகமா வளர்ந்து வர்றாரு. சரி, இந்தியால சைக்கிளிங்கோட எதிர்காலம் எப்படி இருக்கு? ரீசெண்டா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம்.
வரப்போற 2025 நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்ட்ல நடக்க இருக்கு. அதுல சைக்கிளிங் ஒரு முக்கியமான ஈவெண்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இளம் வீரர்களை ஊக்குவிக்கிற கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்லயும் இப்போ சைக்கிளிங் இருக்கு. இது அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. நம்ம ஈசோ ஆல்பின் மாதிரி வீரர்கள் தொடர்ந்து இன்டர்நேஷனல் போட்டிகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 2036 ஒலிம்பிக்ஸ இந்தியாவுல நடத்தணும். அதுல சைக்கிளிங்ல பதக்கம் ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய இலக்கோட இந்திய அரசாங்கம் இப்போ இதுல நிறைய முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆகிறவங்களுக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிளிங் 1896 ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே இருக்கு. உலக அமைப்பு UCI, இந்திய அமைப்பு CFI. ஒலிம்பிக் வெலோட்ரோமோட நீளம் 250 மீட்டர். 4 முக்கிய வகைகள்: ரோட், ட்ராக், மவுண்டன் பைக், அப்புறம் BMX. உலகத்திலேயே ஃபேமஸான ரேஸ் டோர் தே பிரான்ஸ். நம்ம டெப்ரா ஹெரோல்ட் ஒரு ட்ராக் வீராங்கனை. அவங்க 2019ல அர்ஜுனா விருது வாங்கினாங்க. ஈசோ ஆல்பின் 2018 யூத் ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி ஜெயிச்சாரு. அவர் அந்தமானை சேர்ந்தவர். கேரன் பந்தயத்துல மோட்டார் பைக் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா நம்ம நேஷனல் கேம்ஸ்ல ட்ராக் மற்றும் ரோட் பந்தயங்கள் ரெண்டுமே இருக்கு. சைக்கிளிங் உலகின் கடவுள்னு சொல்லப்படுற எடி மர்க் சொன்ன ஒரு விஷயம், யாரால அதிக வலிய தாங்கிக்க முடியுதோ அவரே பந்தயத்துல ஜெயிக்கிறாரு. இதுதான் இந்த விளையாட்டுடைய உண்மையான தத்துவம். சைக்கிளிங் பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததா நம்ம நேஷனல் கேம்ஸ் வரிசையில பார்க்க போறது யோகாசனம். யோகாசனமும் ஒரு போட்டியா? அதுல எப்படி ஜெயிக்கிறத முடிவு பண்ணுவாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த விளக்கத்துக்காக காத்துருங்க. நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.